ஆக்சுவலி கைஸ் இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்ட் கிராஃப்ட் ஓப்பன் பண்ண உடனே. இது இப்படி தான் இருக்குமாங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது, ஆனால் நான் விளையாட போகிறது இப்படி தான் இருக்கும். இந்த வேர்ல்டு நம்ம போக போகிறது இல்லை, சரிங்களா? நம்ம இப்போ வந்து புதுசாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் இன்ச்சு பை இன்ச்சு ஸ்டார்டிங்லேருந்து விளையாட போகிறோம். பேரை வந்து என்னென்னு வச்சுக்கலாம், எஸ்கே எஸ்கேன்னு வச்சுக்குவோம். அப்புறமேட்டுக்கு போல் பேர் வேணும்னா கூட மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். சர்வைவரில் தானே இருக்குது. ஆமாம், டிஃபிகல்ட்டி வந்து ஹார்டில் ஹார்ட் கோர் வச்சுக்குவோம். ஒரு தடவை செத்தா வேர்ல்டு முடிஞ்சிடும், அதுதான் கதை. அப்படிதான் நினைக்கிறேன். வாங்க விளாடுவோம். இது வரைக்கும் நான் ஹார்ட் கோர் விளாண்டதில்லை மக்களே, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் விளாட போகிறேன். வேர்ல்டு ஸ்பான் ஆயிடுச்சு, வேர்ல்டுக்குள்ளே நம்ம ஸ்பான் ஆகிட்டோம். வாங்க உள்ளே போகலாம். ஆக்சுவலி என் பிசி கொஞ்சம் திணறும், இந்த லைட்டாக ஜர்க் அடிக்கிறது இதெல்லாம் இருக்கும். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இது ஏன் பிசி கூட இல்லைங்க, இது லேப்டாப்பு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மைன்கிராஃப்டில் பண்ணுற ஒரு வேலை என்னன்னா மரத்தை உடைக்கிறது. மைன்கிராஃப்ட்னாலே மைண்ட் பண்ணணும். கிராஃப்ட் படத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா ஸோ இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்தை நம்ம வந்து இப்படி இடையில மட்டும் உருவலாம். இப்போ எனக்கு தேவை வந்து 2 பீஸ் ஆஃப் பிளாக் தான், மரம் தான் வேணும். இதுதான் வேணும்னா இப்போ நான் இந்த மாதிரி உடச்சு போட்டு போகலாம். ஆனால் இப்போ நான் இப்படி உடைக்கிறேன்ல, நோ யூஸ். இந்த மரத்தை வந்து எனக்கு யூஸ் பண்ணலாம் பிளாக்கில், ஆனால் வேறு எதுவுமே நம்ம அதுக்கு அந்த ஏதாவது பண்ண முடியும். இப்போ இதை நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்களேன், இந்த லீவ்ஸ் எல்லாமே டிஸ்இன்டெகிரேட் ஆகும். ஸோ டிஸ்இன்டெகிரேட் ஆகிறப்போ என்ன ஆகும்னா அந்த ட்ரீயோட, இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஓக் ட்ரீ தான். இது இந்த ஓக் ட்ரீயோட சாம்பிளிங் எனக்கு கிடைக்கும். ஓகே, அந்த வாரம் கிடைக்குதா? இப்போ இந்த ஓக் ட்ரீ சாம்பிளிங் நம்ம சொல்லுவோம்ல, மரம் வெட்டினா மரத்தை நட்டு வைக்கணும்டா, அந்த கான்செப்ட் தான் இது. இப்போ நான் வந்து இந்த ட்ரீ சாம்பிளிங் வச்சு 2 மரத்தை நட்டு வச்சிட்டேன் கடமைக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம வாட்டு நம்ம வேலையை தேடி போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வேலையை நான் என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன். ஓக் லாக் இருக்கா, ஓக் பிளாங்க் கிடச்சிருச்சா? இப்போ ஃபஸ்ட்டு திங் நான் கிராஃப்ட் பண்ணது பிளாங்க். செகண்ட் திங் நான் கிராஃப்ட் பண்ணுறது கிராஃப்டிங் டேபிள் வச்சிட்டோமா? இப்போ இதில் தான் இது என்னன்னா கிராஃப்டிங் டேபிள்ங்கிறது ஒரு கிச்சன் மாதிரிங்க, ஒரு கிச்சன், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து மெயினாக வந்து இதெல்லாம் தேவைப்படும். அதாவது தெரிஞ்சுன்னா நார்மலாக நீங்கள் இப்படி பண்ணலாம். தெரியாட்டி இந்த ரெசிபி புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே காட்டும். அதாவது உங்கள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு என்ன பண்ணலாம், இந்த தட்டினா இருக்கிற பொருளை வச்சு என்ன பண்ணலாம், இருக்கிற பொருளை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், அதெல்லாம் இதில் காட்டிடும். ஸோ இப்போ என்கிட்ட ஸ்டிக் இருக்கா, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது உட்டன் பிக்காக்ஸ். இந்த எந்த ஐட்டமும் தேவையில்லாத ஆணி, இது ஒன்று மட்டும்தான் யூஸ்ஃபுல். காரணம் என்னென்னா அதை வச்சு தான் நம்மளால ஸ்டோன் எடுக்க முடியும். எடுத்துட்டோமா? இப்போ அங்கே பார்த்தீங்களா அச்சீவ்மெண்ட் கேட்டது ஸ்டோன் ஏஜ், அவ்வளோதான். நம்ம ஸ்டோன் ஏஜுக்குள்ளே வந்துட்டோம். ஸ்டோன் ஏஜுக்குள்ளே வந்து சில ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ரா அன்லாக் ஆகும். இப்போ ஸ்டோன் ஏஜுக்குள்ளே வந்துட்டோம்னா ஸ்டோன் பிக்காக்ஸ், எனக்கு தேவைன்னா இந்த உட்டன் பிக்காக்ஸ் நான் வந்து காலி பண்ணுறேன். என்ன மேட்டர்னா இருக்கிறதே லோ எஃபிஷியன்டான ஒரு பிக்காக்ஸ்னால் அது உட்டன் பிக்காக்ஸ் தான். லிமிட்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அதுதான் ப்ரைமரி லெவல் ஆஃப் பிக்காக்ஸ். ஓகேவா? ஸோ ஆமாம், இப்போ நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்புறம் வரேன். அவ்வளோதாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நான் உட்டன் பிக்காக்ஸை உடச்சாச்சு. உட்டன் பிக்காக்ஸு இது எதுக்குன்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. சும்மா நம்ம யூஸ் பண்ணி நம்ம தேவை முடிஞ்சோன்னா யூஸ் பண்ணி தூக்கிட்டே இருக்கிறது. நம்ம தேவை இருந்தாலும் இல்லைனாலும் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி கரைச்சிட்டு தூக்கி போகணும். அதான் என்னோட பழக்கம். நான் அப்படி தான் எல்லாத்தையும் கரைச்சி இது யூஸ் பண்ணி தூக்கிட்டு தெரியுவேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கல் எடுத்தாச்சு, ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டோன் பிக்கெக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன அடுத்த டார்கெட்னா அயன். இங்கே ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறேன், கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு போகிறேன். இதை வச்சுட்டு போனாலும் வச்சுட்டு போகாட்டினாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. என்ன ஒரு மேட்டர்னா இப்போ என்கிட்ட இருக்குல்ல, நான்
நான் ஒரு தடவை 4 பிளாங்கா எடுத்து வச்சு நான் கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கினே இருக்கேன். எனக்கு அப்படி வேணாப்பா, இல்லை நான் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு போகலாம், தப்பே கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. என்ன மேட்டர்னா அயன் எடுக்கணும். இங்கே பாருங்கள் நண்பர்களே, கோப்பர். ஆக்சுவலி இது எனக்கு இன்னும் அப்டேட் வரல. இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட் என்ன மேட்டர்னா காப்பர் கோலம் செய்யலாமா. உங்களுக்கு மோஸ்ட்லி சிக்கனுங்க இருங்க மைன்கிராஃப்ட் ஒரு ரியல் வேர்ல்டுக்கு மட்டும் தாங்க. மைன்கிராஃப்ட்லேயும் சிக்கன் தான் சீப்புன்னா சீக்கிரம் கிடச்சிரும் நமக்கு. இப்போ நம்ம ஆர்டர் போகிறோம்னா ஒரு வாட்டி 2 அடி தான் போட்டோம்னா டப்புன்னு நமக்கு சிக்கன் கிடச்சிரும். ஃபுட் ரிசோர்ஸ் கிடச்சிரும் நமக்கு. பண்ணி போர்க்கு அந்த இன்கிரியன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரமாக போயிருக்குப்பா. இது ஃபுல்லாகவே இப்படிதான் இருக்கும். என்ன மேட்டர்னாங்க இதில் வந்து ஸ்லேவரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து இந்த வீடியோ நல்லா இதான் வீடியோ ஆக்சுவலி. ஸோ இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணணும். ஒரு நல்ல ப்ரீடிங் ஃபார்ம் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். அதை வச்சு ஈஸியாக ப்ரீடிங் பார்ப்போம் அந்த ஐடியா வச்சு. சரி ஓகே, ஃபுட் எடுத்தாச்சு. ஹார்ட் கோர் வேர்ல்டுக்கு மட்டும் ஹார்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நீங்கள் ரியல் வேர்ல்டுக்குள்ளே நார்மல் வேர்ல்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஹார்ட் இப்படி இருக்காது. ஹார்ட் வேறு மாதிரி இருக்கும். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. வருங்காலத்துலையும் ஃபியூச்சர்லையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹார்ட் கோர் வேர்ல்டில் என்ன மேட்டர்னா இப்போ நான் செத்துட்டேன்னு வைங்களேன், செட்டு அதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒரு பெட்டு எடுக்கணும். பெட்டுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. சப்போஸ் தெரிஞ்சுன்னா ஓகே, தெரியாது இப்போ நான் சொல்கிறேன். ஷீப் இருக்குல்ல, ஷீப் அதை கொல்லணும், இல்லை அதை ஷேர் பண்ணணும். என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நைஃப் இருக்கா, ஷேர்ஸ் இருக்கா? ஷேர்ஸ் இல்லை. ஸோ நான் கொலை தான் பண்ணணும். ஒரு ஆடை புச்சர் பண்ணி நான் அதுக்கிட்டேருந்து வந்து காட்டன் எடுத்து காட்டனா உள்ள எடுத்து அதை வச்சு நான் பெட்டு ரொம்ப திணறேன். சூப்பர் மேன், அவன் கணக்கு தெரியுதுங்களா? சூப்பரா இருக்குல்ல வில்லேஜ். இதுல என்னடா இருக்கு, 4 வீடு இருக்குன்னு கேட்குங்க. இந்த வில்லேஜ் தாங்க எல்லாமே. என்ன மேட்டர்னா இருங்க ஒரு நிமிஷம் வரேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்னஸ் ரெடி பண்ணி இந்த சாப்பாடுல கீழே விழுந்தெல்லாம் என் லைஃப்பை போக வச்சு என்னால் ஹார்ட்வேர் வேர்ல்டில் லூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ என்னன்னா இதில் கேமில் ஃபால் டேமேஜ் இருக்கு. ஓகேவா? இந்த கேம் மோர் லைக்லி ஒரு ரியலிசம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். இதில் ஜஸ்ட் இந்த பிளாக் மட்டும்தான் ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஆனால் உங்களால் எது வேணுமோ கிரியேட் பண்ணலாம். என்னன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி மட்டும் தான் லிமிடேஷன்ஸ் வேறு. ஆக்சுவலி இது என்ன சொல்லுங்க, வைக்கோல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வைக்கோலாம் இதுவே ஒரு டைப் ஆஃப் ஸ்டார்ட் அப் தான். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா இந்த வைக்கோலை வச்சு மட்டும்தான் காட்ட மாதிரி எப்படின்னு சொல்லவா? இருங்க எதுவும் இல்லை. இந்த மைன்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் கரன்சின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. கரன்சின்னா ஆடைக்கான கரன்சினா என்ன? கரன்சின்னா ஸ்லீப் இருக்குங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஸ்லீப்புக்கு டைம் எடுத்துச்சு. என்னன்னா என் கீழே தோன்றதுக்கு நான் அவ்வளோ தைரியசாலி கிடையாது நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மாடு இருக்குல்ல, மெயினே நம்ம மாட்டுலேருந்து பால் கறக்கலாம். அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. நிறைய விஷயம் சொல்கிறேன்ற சொல்ல மாட்டேன், சொல்லாமல் போயிடாதான் சொல்லாதீங்க. மட்டும் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இங்கே ஒரு ஃபார்மர் பாருங்க, அவரை தான் காணும். ஃபார்மருங்கிற ஒரு ஆளே காணும். அயன் இருக்குங்க, தெரியுதுங்களா? அயனை வந்து நீங்கள் உட்டன் பிக்காக்ஸால எடுக்கவே முடியாது. அயனை நீங்கள் எடுக்கணும்னா ஸ்டோன் பிக்காக்ஸ் இல்லை அயன் பிக்காக்ஸ், இது
இது 2 தான் பேசிக் ரெக்குயர்மெண்ட். இப்போ நம்ம எப்படி ஒரு பேசிக் அந்த மாதிரி. இப்போ என்ன மேட்டர்னா, நான் இப்போ கீழே இருக்கு அந்த ஆட்டை கொலை பண்ணணும் இல்லையா, இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரு பெட்டை கொடுக்கணும். டிஸ்அட்வான்டேஜ்னா அவங்க வேணா என் பெட்டை யூஸ் பண்ணிக்குவாங்க. எதுக்கு நான் ஆட்டை கொலை பண்ணிட்டு இல்லை வேணாம், இதெல்லாம் டிசைன் கரெக்ட் பண்ணாலும் வில்லேஜை கழிப்பட்டு போயிடுவாங்க. இதையும் சொல்லிக்கிறேன், ஒரு வேர்ல்டுல நீங்க ஸ்பான் ஆகி அந்த வேர்ல்டுல பக்கத்துல ஒரு வில்லேஜ் பக்கத்துல தூரத்துல எங்க இருந்தாலும் ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். பாத்தீங்களா, ஜஸ்ட் மிஸ், செத்துருப்பேன் ஒரு செகண்ட்ல. கீழே 3 பேர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க அவங்கள போய் நம்ம பில்லி பிக்சர் பண்ணுவோம். அவ்வளோதான் 3 கிடைச்சிருச்சு. இதுக்கு நம்ம மக்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு பாத்தீங்களா, இதுதான் ஒரு தொல்லை. கிராஃப்டிங் டேபிள் எடுத்துன்னு வராட்டி ஐயோ வருது, நான் போயிட்டு வரேன். ஸோ என்ன மேட்டர்னா, இப்போ நான் வந்து ஸ்வீட் ட்ரீம்ஸுங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை அன்லாக் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, தூங்குறேங்க, வேற தூங்குறேன், ஆனால் என்னால் இப்போதைக்கு தூங்க முடியும், அவ்வளோதான் என்னோட அச்சீவ்மெண்ட்டு. காத்தாடி இவங்களும் ஒரு வில்லேஜர் தான், ஆனால் இவங்களுக்கு ஒரு பர்பஸே இருக்காது, சும்மா வந்துட்டு அதான் இந்த வில்லேஜரோட டைப்பு. ப்ரீடிங் பண்ணணும், அதான் இந்த மாதிரி வில்லேஜர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்புறம் சொல்கிறேன். ரொம்ப நேரம் 2 ஹார்ட்லேயே வேற இருக்கிறேன், அது வேற எனக்கு பயமாக இருக்குது, லூஸ் பண்ணிடுவோமோன்னு. வாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மெல் பண்ண சிக்கன் என்னாச்சுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, ரன்னிங் ஸ்பீடு குறைஞ்சிச்சா. ஹார்ட் கோர் வேர்ல்டில் ஜாம்பிஸ் வராதுன்னு சொல்லாதீங்க, வரும். அதுவும் ஹார்ட் கோர் வேர்ல்டு அப்படின்னா டெஃபினட்டாக என்ன வரும், ஜாம்பி வந்து தான் ஆகும். சோர்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு புரியுதா, நான் அவ்வளோ நேரம் தேடினப்போ ஒரு ஆடு என் கையில் மாட்டலை, ஆனால் இங்கே விழுந்துருக்கு ஆடு. ஆக்சுவலாக இந்த கேம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குங்க. எனக்கு இது வரைக்கும் எதுவும் சொல்லித்தரல, நீங்கள் வாங்க நம்ம விளாடுவோம். அப்படி ஏதாவது எனக்கு சொல்லி தந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் எதுக்கு நீ வந்து என்னோட ஸ்டவ் எடுத்துட்டு போயிட்டேன், என் ஸ்டவ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் கேம் ஓவரா, ஏங்க என்னங்க செத்துட்டேன் கடவுளே. சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பெக்டேட் பண்ணுறேன், ஓகேவா. ஏன்னா எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சாகணும், எங்கிட்டு நான் அதை வச்சேன், அந்த பாக்ஸ் எங்கே வச்சேங்கிறதையாவது தெரிஞ்சுக்கிட்டு நான் திருப்பி வரேன். ஆக்சுவலி நம்ம ஒன்றும் இதோட நிறுத்த போகிறது கிடையாது, டெஃபினட்டாக விளாடுவோம் திருப்பி. என்னாச்சு, ஐயோ என்னடா ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுச்சு. ஓ நான் ஜஸ்ட் ஸ்பெக்டேட் தானேங்க பண்ணுறேன், ஸோ எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. இல்லை என் லேப் திணறுது இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. காஸ் நான் நினச்சா மொத்த உள் ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்க்க முடியும். ஒரு அருமையான வேர்ல்டை நான் மிஸ் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய அழகான வேர்ல்டை லூசுத்தனமாக கீழே குதிச்சு போய் ஒரு ஸ்டவ்வுக்காக விழுந்து செத்துட்டேன். ஹார்ட் கோர் வேர்ல்டில் விளாட்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாண்டுருக்கணும், என் தப்பு தான். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் மேட்ரு.